மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் மூலம் 3.5 கோடி வேலைவாய்ப்பை உருவாக்கவும் 1.9 கோடி புதிய தொழிலாளிகளை சேர்க்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையர் விஜய் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய திட்டத்தில் ஒரு நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு சேரும் தொழிலாளிக்கு 2 தவணையாக 15,000 வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றார். இரண்டாவது பாகத்தில் புதிய தொழிலாளிகளை தங்கள் நிறுவனத்தில் இணைக்கும் நிறுவனங்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வரை தொகை வழங்கப்படும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கும் தொழிலாளியை சேர்க்கும் போது 1,000 ரூபாயும், 20,000 என்றால் 2,000 ரூபாயும், 30,000 மற்றும் அதற்கு மேல் ஊதியம் வாங்குபவர்கள் என்றால் 3,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றார். மேலும் இந்த திட்டம் ஆகஸ்ட் 1 முதல் நாடு முழுவதும் செயல்பாட்டிற்கு வரவிருப்பதாக கூறிய அவர், இத்திட்டத்தில் உற்பத்தி துறை அல்லாத நிறுவனங்களுக்கு 2 ஆண்டுகளுக்கும், உற்பத்தி துறையில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கூறினார். இந்திய அரசு 1 ஜூலை 2025 அன்று வேலைவாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். கேபினெட் ஆனது அதை 1 ஜூலை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திட்டமானது 3.5 கோடி வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அதில் ஒரு 1.9 கோடி புதிய தொழிலாளிகள் சேரவும் ஒரு வழிவகை செஞ்சுருக்கிறாங்க.